ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி பர்ச்சேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். போகிற வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா மார்னிங் டிஃபன் வந்து வீட்லேயே சாப்பிட்டு போயிட்டோம். கரும்பு ஜூஸ் வந்து போகிற வழியில் எனக்கு குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். சரி அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வாங்கி குடித்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து தீபாவளி பர்ச்சேஸ் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திருப்பூர் தாங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகிறது பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வீட்டிலேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours பக்கம் வருங்க இங்கே திருப்பூர். போகிற வழியில் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா வாங்கிட்டு போயிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்துட்டு தீபாவளிக்கு 1 வீக் முன்னாடி தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் கிளம்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் போக முடியல. இப்போ கிட்டத்தட்ட திருப்பூர் பக்கம் வந்தாச்சுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் போவோம், இல்லை பொள்ளாச்சிலேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிடுவோங்க தீபாவளிக்கெல்லாம். இந்த டைம் வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் திருப்பூர் வந்திருக்கோம். சரி இந்த டைம் திருப்பூர் கண்டிப்பாக வந்துடலாம். 1 இயர்க்கான ஏதாவது இன்னர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுக்குவோங்க. அப்போ வந்துட்டு இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதனால இங்கே வருவோம் அடிக்கடி. எப்பயும் போலவே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிராஃபிக் ரொம்பவே இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் துணி எடுத்தோம்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதோட குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், இல்லை ரேட் வைஸ் ஆகட்டும், அந்த மாதிரி. ஒரு முறை வந்து நீங்கள் திருப்பூர் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை திருப்பூர் சரௌண்டிங்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் இருக்குங்க. ஆனால் என்ன, நமக்கு வந்து இங்கெல்லாம் வரமா இருந்தால் 1 டே ஃபுல்லாக வேணும் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. வீட்டிலேருந்து கரெக்டாக நாங்கள் ஒரு 9:30 இருக்குங்க அப்போ கிளம்புனோம். இங்கே வரும்போது வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. எங்களுக்கு இந்த டைமே வந்து பத்தலை, வந்துட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு. கொஞ்சம் நம்ம டவுனுக்குள்ளே வரும்போதே வந்து டிராஃபிக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மள மாதிரி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. உங்களோட ஃபேவரட்டாக நீங்கள் வந்து எந்த இடத்துல தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும் அப்போ பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேணால் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம கடைவீதிக்குள்ளே போகும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து நமக்கு கூட்டமாக தாங்க இருக்குது. ராயப்பேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் துணி எடுக்கணும்னா இங்கே வர்றதுக்கு இங்கே வந்தோம்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குங்க. வந்துட்டு டக்குனு எடுத்துகிட்டு போயிடலாம். ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இங்கே. நம்ம நார்மலாக இங்கே போடுற கடைகளையாகட்டும், இல்லை உள்ளே போய் பார்த்தோம்னாலுமே அந்த கிளாத்தோட குவாலிட்டியே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தாங்க இருந்துச்சு. நான் வந்து ஃபீல் பண்ணதை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடையில் வந்து சரி சுடிதார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே சுடிதார் இருந்துச்சு, பனியன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து கலெக்ஷன்ஸ் அப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் நார்மலாக ஃபஸ்ட்டு எடுத்த கலெக்ஷன் மாடல் மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான்னு கேட்டோம். அது வேறொரு கடைக்கு அவங்க சொன்னாங்க, இந்த கடையில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 சுடிதார் எடுத்து பார்த்தோங்க. பார்த்ததில் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சின்னு சொல்லலை முடியாது. அதனால் ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பட் இங்கேயுமே நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 500, 600 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுங்க. ரெகுலர் யூஸுக்கு போடுறதுக்கான சுடிதார்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த கடை ஓகேவாக இருக்குங்க. பட் நம்ம வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் போடுறதுக்கு வந்துட்டு இது வந்து ஓகேவாக இருக்காது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறதாவே தான் இருந்துச்சு.
அதனால் உள்ளெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தேன். கலர்ஸ் எல்லாமே வந்து லைட் கலர்ஸாகவும் இருந்துச்சு, டார்க்கும் இருக்குது. பட் அந்தளவுக்கு வந்துட்டு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இன்னொரு கடைக்கு வந்தாச்சுங்க. இன்னொரு கடை வந்ததையுமே வந்து அங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா, அங்கே ஒரு 3 சுடிதார் சூஸ் பண்ணேங்க. அதில் வந்து க்ரீன், ப்ளூ, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வெந்தய கலர் மாதிரி இருந்துச்சு. அங்கே எடுத்தாச்சு. அங்கேயும் வந்து நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஷர்ட் கலர் பார்த்தேங்க. ஷர்ட் வந்து ஒரு 3 ஷர்ட் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். 2, 3 ஷர்ட்ஸ் செலக்ட் பண்ணோம். பட் 2 ஷர்ட் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டேங்க. ஆஃப்டர்நூன் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வெயிலாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வேறு கடை ஏதாவதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோங்க. ஃபர்ஸ்ட் வந்து போன கடை எப்பயுமே எடுக்கிற ஒரு கடை தாங்க. அதனால் அங்கே போயிட்டு சுடிதார் கலெக்ஷன்ஸ் பெருசாக இல்லை. அதனால் வந்து ஒரு 3 சுடிதார் ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி எடுத்துகிட்டு ஷர்ட் வந்து 2 மட்டும் எடுத்துகிட்டு முடிச்சிட்டோங்க. அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு எல்லாமே சேர்த்து வந்து 2200 அந்த மாதிரி வந்துச்சு. இன்னொரு கடை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் ஏறி பார்த்துருக்கோம். எல்லாமே ஒரு அந்த காதர்பேட்டில் போயிட்டோம் அப்படின்னம்னா எல்லா இடமே வந்துட்டு நமக்கு பர்ச்சேஸ் ப்ளேஸாக தாங்க இருக்கும். நிறைய கடைகள் இருக்குது. நம்ம எங்கே வேணுமோ அங்கே போய் நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ள ஒரு குடோன் மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே ஃபுல்லாகவுமே வந்துட்டு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னர்ஸ்லேருந்து நமக்கு பனியன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அங்கே போய் எடுத்துட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். இப்போ இன்னொரு கடைக்கு ஃபஸ்ட்டு வந்த கடையே தாங்க. அங்கே கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு குடோன் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்திருக்கோம். அங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேங்க. குவாலிட்டி வைஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 3 ப்ரைஸில் சொன்னாங்க. ஒன்று வந்து 200 சொன்னாங்க, 180, 120 அந்த மாதிரி சொன்னாங்க. அதுலேருந்து வந்து நம்ம ஒரு டஜன் மாதிரி எடுத்திருந்தோம். சரி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரே கடையில் போயே வந்துட்டு 2, 3 பிரான்ச்சஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே எல்லாமே வந்து நம்ம 1 இயருக்கு தேவையானது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஹோல்சேலாக எடுக்கும்போது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கடைக்கு வந்திருந்தாங்க. இங்கே வந்து 5 ஷர்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ₹1000 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஷர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதில் போய் வந்து ஒரு சும்மா ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு 5 ஷர்ட் எடுத்திருந்தோங்க. இதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு மணி ஒரு 5:30 எல்லாம் ஆயிடுச்சு. 5:30, 6 ஆயிடுச்சு. சரி அப்படியே போய் ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஒரு காஃபி 2 ஹார்லிக்ஸ் சொல்லியிருந்துச்சுங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒரு எப்பயுமே நம்ம எடுக்கிற கடைங்க. இந்த பொள்ளாச்சி ராகவேந்திரா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இது ஒரு ஹோல்சேல் ரேட் கடை அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லலாம். இங்கே வந்து நாங்கள் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண கடைகளை விடவே வந்து இங்கே வந்து ரொம்பவே குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் வந்துட்டு ரொம்ப வேலிடாக இருந்துச்சு. ஸோ அதனால இங்கேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டவல்ஸு, துண்டுக இந்த மாதிரி எல்லாமே எடுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொன்றுமே வந்துட்டு அவங்க வந்து ஒரு ப ரேட்டும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியும் பண்ணி கொடுத்தாங்க. குவாலிட்டி வைஸ்லேயும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு செமையாக மழை வந்துடுச்சு. டக்குன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் காரில் வந்தங்காட்டி கூட பரவாயில்ல, இதெல்லாம் வச்சு கொண்டு போடுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. டவலெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. இது வந்து ஒரு ₹65 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கடை பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குட்டி கடையாக தான் இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப
நல்லாவே குவாலிட்டியானதாக இருந்துச்சுங்க. இங்கேயும் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் ஒரு டவல் வந்து ஒரு 8 டவல் அந்த மாதிரி எடுத்திருந்தோம். மற்றபடி பார்த்துட்டோம் அப்படின்னா லுங்கீஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்பும்போது மணி வந்து ஒரு 8:00 இருக்குங்க. போகிற வழியில் பயங்கரமான மழை. என்ன சாரீ எடுக்கணும்னு நினச்சிருந்தோம். பட் இங்கே எங்கேயும் சாரீ எடுக்க முடியல. அதுக்குள்ளே மழையும் வந்துட்டங்காட்டி சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோங்க. மழை வந்து அன்றைக்கி ஒரு பயங்கரமான மழைங்காட்டி ரோடு ஃபுல்லாகவுமே வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சு. போகிறதுக்கு வழி இல்லாமல். திருப்பூரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரப்போ இந்தளவுக்கு மழை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் ரோட்டில் வந்து தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கிறதும் வந்து இப்போ தான் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக பஸ் எல்லாமே போயிட்டுருக்கும்போது ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. தண்ணி பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. இதில் வந்து நம்ம கிராஸ் ஆகிறதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 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 1 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிறதுக்குள்ளேயே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தொலை தாண்டந்தியுமே நமக்கு மழை இல்லை. இது வந்து உடுமலைக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். சாப்பிட்றது பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக பசி இல்லை. சரி நீ வந்து நைட்டு வந்து வீட்டிலையே போய் சாப்பிட்டுக்கலாம் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். இதுதாங்க நம்ம தீபாவளி பர்ச்சேஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சாரீ எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம பொள்ளாச்சியில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு 2-3 சாரீலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சென்னையில் கூட போனப்போ ஒரு 2 சாரீ எடுத்திருந்தோம். இதுதான் நம்மளோட தீபாவளி பர்ச்சேஸ் விலாகுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான பர்ச்சேஸ் பிளேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் கூட போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.